ஜோதிகா அவங்க சொல்லியிருக்கிறது சரியான விஷயம்தான். படம் நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுல தப்பு இல்லை. ஒரு படம் வந்து சூப்பராக இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது தப்பு இல்லை. ஒரு வரியில் ஒரு விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி விமர்சனங்கள், அதாவது கங்குவா தூக்கில் தொங்குவா அப்படின்னீங்கன்னா, ப்ரொடியூசராக அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சிச்சு. கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா இருக்க மாதிரி ஒருத்தன் நின்று தியேட்டரில் பேசுகிறான். அதாவது வந்து நான் வந்து என்ன படம் எடுத்து வச்சுருக்கான், ஏது படம் எடுத்து வச்சுருக்கான், இப்படி அங்கே பேசுகிறது. நான் கேட்குறேன், என்னங்க ஒரு படம் தானேங்க, அதில் பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு, ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காரு, எல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் தானே, நீங்கள் படம் தானே பார்க்குறீங்க. நான் விமர்சனம் பண்ண வேணான்னு சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் விமர்சனம் பண்ணது வந்து ஒரு நியாயமான விமர்சனமாக இருக்கணும். விமர்சனங்கள் வந்து ஒரு எல்லை கோட்டுக்குள்ளே இருக்கணும். படம் எவன் எடுத்தான், அந்த டேரக்டர் எவன், அவனை நான் கொலை பண்ணிடுவேன் பார்த்தேன்னா அப்படிங்கிறான். நீ கொலை பண்ணிடுவியா? நான் கேட்குறேன், நீ கொலை பண்ணிடுவியா? என்ன பேச்சு இது? ஒரு பொது தளத்தில் என்ன பேசுறதுனே இல்லையா? கொலை பண்ணிடுவேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் தப்பு. இது எஃப்ஐஆர் போடலாம் அவன் மேலே, அவனை பிடிச்சி உள்ளே போடணும். இந்த மாதிரி பேசுகிறவங்க 4 பேரை பிடிச்சி உள்ளே போடணும். இந்த மாதிரி பேசுகிறவங்க 4 பேர் 2 வாரமாக அதை ரிமாண்ட் பண்ணி கழிதிங்க வைக்கணும். ஆதங்கத்தை கேளுங்க. தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறானுங்க டைரக்டர்ன்ற பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கிடைச்சா கொண்டுவேன். 400 பேர் 500 பேரோட உழைப்பு எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நாளில் ஒரே ஷோவில் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துட்டு கண்ணா புண்ணான்னு பேசிட்டு போனீங்கன்னா அது ஏற்றுக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய தப்பான விஷயம். அதை ஏற்றுக்கக்கூடாது. ஓவராக சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து நீங்கள் சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஒருத்தர் வந்து அதாவது வந்து நேரடியாக வந்து தாக்குற மாதிரி இல்லை இருக்குது. தனிப்பட்ட நபரை, ஒரு நடிகர் பேர் சொல்லி, ஒரு டேரக்டர் பேரை சொல்லி இப்படி நேரடியாக நீங்கள் தாக்குவீங்களா? படமாடா எடுக்கிறீங்க. தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக், அவன் ஒரு பைத்தியக்காரன். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு கலவையான ஒரு விமர்சனம் தான் சார் வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் நேற்று வந்து ஜோதிகா ஒரு அறிக்கைன்னு சொல்றதை விட ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு போட்டிருந்தாங்க. ஒரு 3 மணி நேரம் படம், அதில் வந்து ஒரு 6 மணி நேரம் சரியில்லைன்னா அந்த படத்தை இந்த அளவுக்கு அடிப்பீங்களா? விமர்சனம் பண்ணுங்க, அதுக்காக இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் எந்த விதத்தில் சரியாக்கும்? இந்த மாதிரி மற்ற படங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த படத்தை ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா சார்? ஒரு தயாரிப்பாளராக இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து கடுமையாக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஜோதிகா அவங்க சொல்லியிருக்கிறது சரியான விஷயந்தான். அதாவது வந்து அவங்க 1/2 மணி நேரம் படம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த படத்தை இப்படி விமர்சிக்கணுமா அப்படிங்கிறது வந்து விட்டுருவோம். பொதுவாகவே நான் சொல்கிறேன், இப்போ கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விமர்சனங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் இதுக்கு முன்னாடி வந்த இந்தியன் 2 அது பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க, பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு அது மேலே. அதாவது வந்து அதை விட வந்து பல மடங்கு விமர்சனங்கள் வந்து கங்குவா மேலே இப்போ வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்போனால், இந்திய அளவுலேயே இது வரைக்கும் இந்திய சினிமாலே இந்த அளவுக்கு எந்த படத்தையும் ட்ரால் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இந்த படத்தை வந்து ட்ரால் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அதாவது ஒரு சினிமா அவங்க வந்து 250 கோடி 300 கோடி 400 கோடின்னு போட்டு ஒரு படம் பண்ணுறாங்க. படம் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை ரிலீஸ் ஆகி முதல் ஷோவை பார்த்துட்டு, FDFS பார்த்துட்டு, முதல் ஷோவே பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. இது வந்து ரொம்ப, அதாவது வந்து படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை, படத்தை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் என்னுடைய ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஆனால் விமர்சனங்கள் ஒரு அளவுகோல் இருக்கணும். இப்படி தான் பேசணும், இப்படி தான், இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படிங்கிறது நான் ரசிகர்களாகட்டும் யாராகட்டும் அது வந்து ஒரு அளவுகோலுக்குள் கொண்டு வந்து பேசணும். அதுக்கு ரொம்ப ஓவராக சில விமர்சனங்கள்லாம் நான் வந்து சமீபத்தில் வலைதளங்களில் பார்த்தேன். அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொடியூசராக அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சிச்சு. ஏன் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு கங்குவா விமர்சனத்தில் தியேட்டரில் ஒருத்தரை பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, சிறப்பு கங்குவா தூக்கில் தொங்கவா அப்படிங்கிறாரு. இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா என்னங்க இதெல்லாம்? இப்படியெல்லாம் பேசலாமா ஒரு படத்தை? சரி, உங்களுக்கு படம் பிடிக்கல, அது வந்து உங்களுக்கு விமர்சிக்கணும்னு தோணுது, பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். பொதுவாகவே வந்து இந்த மைக் எடுத்துகிட்டு போய் யூடியூபர்ஸ் நிற்கும்போது அதை வந்து ஜென்ரலான பப்ளிக்கிட்ட நீங்கள் விமர்சனம் கேட்கும்போது இப்படி மைக் அப்படி நீட்டும் போது நல்லா இல்லை, நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, போரு, அருவை, இப்படி தான் சொல்லுவாங்க. சூப்பர், பிரமாதம், அடா எங்கள் தலைவர் பின்னிட்டார், விஜய் அப்படி பண்ணிட்டாரு, அஜித் இப்படி பண்ணிட்டாரு,
சூப்பர் ஸ்டார் அப்படி பண்ணிட்டார், இப்படி தான் பேசுவாங்க. பொதுவான ஆடியன்ஸு இப்படி தான் தன்னுடைய விமர்சனத்தை காட்டிட்டு போவாங்க. ஒரு படம் நல்லா இல்லைன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுல தப்பு இல்லை. ஒரு படம் வந்து சூப்பராக இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது தப்பு இல்லை. ஒரு வரியில் ஒரு விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி விமர்சனங்கள், அதாவது கங்குவா நான் தூக்கில் தொங்குவா அப்படின்னீங்கன்னா இதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு போகுது. அப்போ ஒரு படம் 400 கோடி ரூபா, ஒரு தயாரிப்பாளர், அந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் இருக்கார், அது யாராக வேணால் இருக்கட்டும், அவர் வந்து அவ்வளோ, அது 1 கோடி 2 கோடியில் படம் எடுத்த காலம்லாம் போய் இப்போ 200 கோடி 70 கோடி 400 கோடின்னு படம் எடுக்கிற காலங்கள் வந்துருச்சு. இவ்வளோ முதலீடு செய்கிற ஒரு தயாரிப்பாளரை, ஒரு சூப்பராக இருக்கிற ஒரு ஹீரோவை, அந்த ஹீரோன்னு நம்ம பேச வேண்டாம், விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், யாராக வேணா இருக்கட்டும், சூர்யாவட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் இவ்வளோ தரக்குறமாக இறங்கி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து பப்ளிக் அப்படி பண்ணுறது கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படி பண்ணுறது கிடையாது. அதாவது சாதாரணமாக ஒரு படத்தை பார்த்து டிக்கெட் கொடுத்து வாங்கி வந்து படத்தை பார்த்து ரசிச்சுட்டு போகிற எந்த ஆடியன்ஸுமே அப்படி பண்ணுறது கிடையாது. எந்த ரசிகர்களோடு அப்படி பண்ணுறது கிடையாது. ரசிகர்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் தளபதி அப்படின்னு கொண்டாடுறாங்களே தவிர, சூப்பர் ஸ்டார், உலகநாயகன் அப்படின்னு கொண்டாடுறாங்களே ஒவ்வொரு நடிகனையும் தவிர, இப்படி வந்து தரக்குறவான விமர்சனங்களை ரசிகர்கள் பண்ணுறதில்லை. இந்த ரசிகர்களுடைய படத்தை பிடிக்கலைன்னா அந்த ரசிகர்கள் வந்து தப்பாக பேசுகிறாங்க, அந்த ரசிகர்களோட படத்தை பிடிக்கலன்னா இந்த ரசிகர். முதல்ல இந்த கல்ச்சர் மாறணும் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இந்த மாதிரி பேசுகிறவங்க 1-2 பேர் தான். அது சோஷியல் மீடியாவில் எதையாவது பேசினா வைரல் ஆகும், நம்ம பேசினா போடுறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து ஷேடிஸ்ட்டு, இவங்கெல்லாம் பேசுகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஷேடிஸ்ட்டு. அதாவது வந்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா, முதல்ல தூக்கில் தொங்கவான்னு கேட்டிங்கன்னா அது வந்து தற்கொலையை தூண்டுற மாதிரி, இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அர்த்தம். அதாவது வந்து ஒருத்தருக்கு தற்கொலைக்கு தூண்டுதலாவோ, இல்லை தற்கொலைக்கு உடந்தையாவோ, இல்லை தற்கொலைக்கு வந்து நீங்கள் வந்து காரணமாகவோ இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் தற்கொலை பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து சட்டம் அது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து கிரிமினல் ஆக்ட் படி வந்து அவங்கள வந்து நம்ம அரெஸ்டே பண்ணலாம், வழக்கே போடலாம். இப்படி பேசினா எப்படி? இது தப்பு தானே. இந்த மாதிரி பேசுகிறது மிகப்பெரிய தப்பு. ஏன் இப்படி பேசுகிறீங்க? அப்போ என்ன ஆகும்னா, இன்னொருத்தன் பேசுகிறான், யாரோ ஒருத்தர் கிறுக்க மாதிரி ஒருத்தன் நின்று தேட்டரில் பேசுகிறான், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து நான் வந்து என்ன படம் எடுத்து வச்சுருக்கான், ஏது படம் எடுத்து வச்சுருக்கான், இப்படி அங்கே பேசுகிறது. நான் கேட்குறேன், என்னங்க ஒரு படம் தானேங்க, அதில் பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு, ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காரு, எல்லாம் நடிச்சிருக்காங்க, படம் தானே. நீங்கள் படம் தானே பார்க்குறீங்க. நீங்கள் 200 ரூபா டிக்கெட் கொடுத்து வந்து படம் பார்த்துட்டு, நான் விமர்சனம் பண்ண வேணான்னு சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன், ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன், விமர்சனம் பண்ண வேணானே நான் சொல்லலை. என்னோடய கருத்து, நான் சொல்ல வர கருத்து அதல்ல. ஆனால் விமர்சனம் பண்ணது வந்து ஒரு நியாயமான விமர்சனமாக இருக்கணும். விமர்சனங்கள் வந்து ஒரு எல்லை கோட்டுக்குள்ளே இருக்கணும். அதை தாண்டி விமர்சனம் பண்ணுறதுங்கிறது தப்பு. அதாவது இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல மறுபடியும் பதிவு பண்ணுறேன், ஏற்கனவே சொன்னேன். ரசிகர்கள் இல்லைன்னா காமன் ஆடியன்ஸு சாதாரணமாக ரசித்து ஃபேமிலியோட, பொண்டாட்டி பிள்ளைங்களோட, பைக்கில் ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, 2 குழந்தைங்க இப்படி வரவங்களோ, இல்லை காரில் ஒரு ஃபேமிலியோடு வரவங்களோ, இல்லை வந்து ஆட்டோ பிடிச்சி ஒரு தேட்டருக்கு குடும்பத்தோடு வரவங்களோ, யாரும் இப்படி தரக்குறைவாக அநாகரிகமாக விமர்சனம் பண்ணுறதே கிடையாது. இவங்கெல்லாம் சில வந்து இதை சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது எகெயின்ஸ்டாக நம்ம பேசினா இது வைரல் ஆகும். இவங்க வந்து தப்பான நோக்கத்தோட, ராங் இன்டென்ஷனோட ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. ஒருத்தன் பேசியிருக்கிறான், நான் எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு, இப்போ நான் சொல்கிறதுனால தப்பு இல்லை. நான் வந்து இந்த படம் எவன் எடுத்தான், அந்த டைரக்டர் எவன், அவனை நான் கொலை பண்ணிடுவேன் பார்த்தேன்னா அப்படிங்கிறான். நீ கொலை பண்ணிடுவியா? நான் கேட்குறேன், நீ கொலை பண்ணிடுவியா? என்ன பேச்சு இது? ஒரு பொது தளத்தில் என்ன பேசுகிறதுனே இல்லையா? கொலை பண்ணிடுவேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் தப்பு. இது எஃப்ஐஆர் போடலாம் அவன் மேலே, அவனை பிடிச்சி உள்ளே போடணும். இந்த மாதிரி பேசுகிறவங்க 4 பேரை பிடிச்சி உள்ளே போடணும். இந்த மாதிரி பேசுகிறவங்க 4 பேர் 2 வாரமாக அதை ரிமாண்ட் பண்ணி கழிதிங்க வைக்கணும். அதாவது வந்து நான் சொல்கிறது ஆடியன்ஸையோ ரசிகர்களையோ யாரையும் கிடையாது, பொதுமக்களே கிடையாது. தப்பான எண்ணங்களோட சினிமா தேட்டருக்குள்ளே வந்து வேணுன்ட்டே இந்த மாதிரி பேசுகிறாங்க, வேணுன்ட்டே இந்த மாதிரி பரப்புகிறாங்க, வேணுன்ட்டே இந்த மாதிரி கண்ணாப்புனான்னு பேசுகிறாங்க. என்ன வேணால் பேசுவீங்களா? நீங்கள் என்ன வேணால் பேசிக்கிட்டு இருந்தால் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். ஒரு டேரக்டரை கொலை பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, ஒரு பப்ளிக் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் நின்று நீங்கள் பேசுகிறீங்க, அதை வந்து எல்லா பக்கமும் ஒளிபரப்பாகுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை இப்போ பீச்சில் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இப்போ சமீபத்தில் வந்து கண்ணாப்புண்ணான்னு பேசினாங்க, போலீஸை எதிர்த்து பேசினாங்க, கவர்மெண்ட்டை பற்றி பேசினாங்க, என்னென்னமோ பேசினாங்க, துணை முதல்வரை பற்றியெல்லாம் பேசினாங்க. என்ன பண்ணாங்க? பிடிச்சாங்கல்ல,
உள்ளே கொண்டு போய் வச்சாங்கல்ல, குத்துன்னு குத்துனாங்கல்ல, பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டான், கட்டு போடுறாங்கன்னு சொல்லி வெளியில் வராங்களாங்க. அன்னைக்கு பேசினவன் அடுத்த நாள் மீடியாவில் பார்த்தீங்கல்ல, என்ன பேசியிருந்தான்? தெரியும் பேசிட்டேன் அப்படின்னு பேசியிருந்தால. அப்போ குத்து தப்பு கிடையாதுங்க. இவங்களையெல்லாம் கொண்டு போய் போலீஸ், அதாவது நான் வந்து பப்ளிக் கிடையாது, போலீஸ் வந்து இவங்க மேலையெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும், இவங்களையெல்லாம் தண்டிக்கணும், இவங்களையெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளணும். ஒரு 14 நாளாவது இவங்களையெல்லாம் கழிதிங்க வச்சாதான் இவங்களுக்குலாம் அறிவு வரும். அப்படி பேசுனா மறுபடியும் அந்த தம்பதிகள் கிடையாது, அவங்க பேசினாங்களே ஒரு ஆம்பளையும் பொம்பளையும், அவங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அவங்க மறுபடியும் இதே மாதிரி பேசுவாங்க? பொதுத்தளம் பேசுவான்? எப்படி பேசியிருந்தான் அந்த ஆள்? பொதுத்தளத்தில் வந்து பேசுவான், நீ போலீஸா எடு, நாங்கள் வந்து கட்டி பிடிச்சிக்கிறோம், அப்படி இப்படி. என்னங்க, என்ன கூத்தடிக்கிறதா? சொசைட்டி இல்லைன்னா நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கணும். புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் கூட பீச் மாதிரி, ஒரு பப்ளிக் மாதிரி, ஒரு தியேட்டர் மாதிரி, ஒரு பொது இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கணும். இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண ஜோடி கூட என்ன பண்ணுறாங்க, அழகாக கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறாங்க. அதுக்கு மேலே ஒரு பொண்டாட்டியாக இருந்தால் கூட புருஷன் பொது இடத்துல அப்படி கட்டி பிடிச்சிக்கிறது, அணைச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து நாகரிகமான செயல் கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுங்கள், உங்கள் பெட்ரூம்குள்ளே பண்ணுங்கள், ஏன் பொதுத்தளத்தில் பண்ணுறீங்க? அப்படி பேசி தானே உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமாவை தப்பாக பேசுகிறவங்க, நான் வந்து விமர்சனம் பண்ணுறவங்கள சொல்லலை, சேனலை சொல்லலை, மீடியாவை சொல்லலை, யாரையுமே சொல்லலை. இந்த மாதிரி 1-2 பேர் டோட்டலாகவே டேமேஜ் பண்ணுறாங்க ஒரு சினிமாவை. அது வந்து முழுக்க தப்பு, எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு விமர்சனம் அந்த மாதிரி ஆளுங்களை தான் நான் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுங்கன்னு சொல்கிறேன். போட்டிங்கன்னா அப்போ 2 பேருக்கு பயம் வரும். இப்படி பேசினாரு, நான் சொல்கிறேன் சார், கொலை பண்ணுவேன் ஒரு டைரக்டரை அப்படின்னு ஒருத்தன் நின்று பேசுகிறான் பொது வழியில். அப்போ அவன் தப்பு, அவனை வந்து நம்ம ஏன் உள்ளே பிடிச்சி போடக்கூடாது? என்னோட கேள்வி வந்து நியாயமானதா தப்பானதா நீங்களே சொல்லுங்கள். இப்படி வந்து பேசுகிறதுக்கு உனக்கு எங்கேருந்து உரிமை வந்துச்சு? அவங்க என்ன பண்ணாங்க? உன்னை என்ன பண்ணாங்க? ஒரு படம் எடுத்திருக்காங்க, அவர் ஒரு டைரக்டர், எத்தனையோ படம் எடுத்திருக்காரு. அந்த டைரக்டரில் எந்த டைரக்டராக இருந்தாலும் அவங்க மனசை பாதிக்கும்ல. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல, சொந்தம் பந்தம், சுற்றுச்சூழல், நட்பு எல்லாம் இருக்குல்ல. அவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்ன இந்த டைரக்டரை பற்றி இப்படி பேசியிருக்காங்கன்னு நினைப்பாங்க. நீங்கள் இப்போ ஒருத்தனோட பேரை வந்து டேமேஜ் பண்ண நினைக்கிறீங்க, அது தப்பு. எந்த காலத்துலையும் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறது அனுமதிக்க முடியாது. பைத்தியக்காரன், கத்துறான், இதெல்லாம் சொல்லு. நான் சொல்லேன், அவன் இவன் பேசுகிறீங்களே சோஷியல் மீடியாவில், இதுக்கு யார் முதல்ல உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? நீங்கள் யார் அவன் ஒரு நடிகரை பேசுகிறதுக்கு? நடிகர்னா உங்களுக்கு ஏளனமாக போச்சா? சினிமாக்காரவங்க அப்படின்னா உங்களுக்கு ஏளனமாக போச்சா? கிடையாது. அவங்க வந்து அது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு தொழில், அது ஒரு மீடியா, அது வந்து ஒரு பெரிய மீடியா, எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் பார்க்கக்கூடிய, எல்லாரும் ரசிக்கக்கூடிய மீடியா. நீங்கள் சினிமா இல்லாமல் இருந்துருவீங்களா சார்? நான் தப்பாக கேட்காதீங்க. இசைஞானி கூட ஒரு மேடையில் பேசியிருப்பார், என்னோட பாட்டு இல்லாமல் நீங்கள் உயிரோடு இருந்திருப்பீங்களா, என்னோட பாட்டு இல்லாமல் நீங்கள் சுவாசிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டிருப்பாரு. அதை கூட நான் விமர்சனம் பண்ணேன், எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு நான் விமர்சனம் பண்ணேன். ஆனால் நான் கேட்குறேன், சினிமா இல்லை அப்படின்னா என்ன ஆகுங்க சொல்லுங்கள்? ஒரு கமர்ஷியல் மீடியாங்க, இது ஒரு என்டர்டெயின் மீடியாங்க. அது உங்களுக்கு இல்லை, நாளைக்கு எல்லா தேட்டரையும் இழுத்து மூடிடுறாங்க, எந்த படமும் கிடையாது, எந்த காமெடியும் கிடையாது, டிவிலையும் பாட்டு போடுறதில்ல, ஒளிபரப்புறதில்ல, நகைச்சுவை போடுறதில்ல, எதுவுமே போடுறதில்ல. மக்கள்லாம் என்ன ஆவாங்க? இறுக்கமாயிரும், மன இறுக்கத்துக்காரும். உங்களை சந்தோஷப்படுத்துகிற மீடியாங்க. ஒரு காமெடியை சிரிக்க வைக்கிறான்னா சும்மா சிரிக்க வைக்கல, அவன் பின்னாடி ஏகப்பட்ட வலி இருக்குது, ஏகப்பட்ட வேதனை இருக்குது. ஒரு ஹீரோ வந்து அங்கேயும் இங்கேயும் பாஞ்சு நடிக்கிறாருன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றும் இல்லை, எண்ணூர் தோழன் ஒரு படம், அந்த படத்தில் நடித்த பாபுங்கிற நடிகர் நம்ம ரியலாக பண்ணணும், எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ரியலாக பண்ணணும்னு அந்த படம், அந்த ஒரு 2வது படமும் 3வது படமும் நடிக்கும்போது அந்த மாடியிலேருந்து குதிச்சார், நானே குதிக்கிறேன்னு குதிச்சார். ஸ்டென்ட் மாஸ்டர் சொன்ன வேண்டான்னு சொன்னார். வளர்ந்து வர புதுமுக நடிகர், சின்ன வயசு பையன் குதிச்சார். அவருக்கு ஸ்பைனல் காலில் அடிபட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷம் பெட்ரினா இருந்து சமீபத்தில் இறந்து போயிட்டார். இப்படியெல்லாம் சினிமா நடிகர்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஒரு ஸ்டென்ட் நடிகர், ஸ்டென்ட் தெரிஞ்சவங்க, அவங்களே குதிக்கும் போது ஒரு சின்ன அலைன்மெண்ட்டு, ஒரு சின்ன இது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களே கீழே விழுந்து செத்துடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்தியன் 2 படம் எடுத்துக்கோங்க. இந்தியன் 2ல் வந்து ஒரு விபத்து நடந்துச்சா, ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ இப்படி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு கடலில் ஒன்றும் இல்லை, விஜய் ஆண்டனி இப்போ போனார், ஒரு ஷூட் பண்ணாங்க ஃபாரினில், தாய்லாண்ட்லேயே எங்கேயோ. ஒரு போட்டில் போய் முன்னாடி இருக்கிற போட்டில் அடித்து மூக்கு முகமெல்லாம் பிஞ்சிருச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவரை காப்பாற்றி கொண்டு வரதே பெரிய விஷயமாச்சு. கூட ஒரு ஸ்டண்ட் நடிகர் இருந்ததுனால அவர் குதிச்சு கடலில் குதிச்சு அவரை காப்பாற்றினார். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? உயிரை பணைய வச்சு நடிக்கிறாங்க சார் சில சீன்ஸ் எல்லாம். என்னென்னமோ சினிமாவில் இருக்குது. சினிமாங்கிறது வந்து சும்மா நின்று வச்சு எடுக்கிற விஷயம் கிடையாது. அது ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட இன்வால்மெண்ட்டோடு பண்ணுற விஷயங்கள். ஒரு டேரக்டர் இருக்கார், எடிட் இருக்கார், அதில் வந்து ஒரு சினிமா வந்து நடிகர் இருக்காங்க, காமெடி நடிகர் இருக்காங்க, கிரேடிங் முடிச்சதுக்கப்புறம் கிரேடிங் பண்ணுறாங்க, எஃபெக்ட்ஸ் பண்ணுறாங்க, ரீ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, என்னென்னமோ
ஒரு 400 பேர், ஒரு பெரிய படம் 400 பேர் 500 பேரோட உழைப்பு எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நாளில் ஒரே ஷோவில் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துட்டு கண்ணா புண்ணான்னு பேசிட்டு போனீங்கன்னா அது ஏற்றுக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய தப்பான விஷயம். அதை ஏற்றுக்கக்கூடாது. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்கள கண்டிப்பாக தண்டிக்கணும். இப்போ இந்த விஷயத்தில் வந்து சூர்யா வந்து கார்னர் செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்களே சார். இப்போ முதல் ஷோலே இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா சூர்யா இதுக்கு முன்னாடி வந்து நீட்டுக்கு எதிராக பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா வந்து கோவிலுக்கு பண்ணுற செலவு வந்து 4 ஸ்கூலுக்கு வந்து பண்ணலாம், நிறைய பில்டிங்ஸ் கட்டலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெய்பீம் படத்தில் வந்து சொல்கிறத விட வன்னிய மக்களை வந்து கொஞ்சம் மனதளவில் வந்து அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு மொத்த கும்பலுமே சேர்ந்து தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே சார். அது உண்மை தானே? அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நான் அரசியல் பேச இங்கே வரல. இந்த கட்சி அந்த கட்சி அது இதுன்னு அரசியல் பேச வரல. ஆனால் ஒரு நடிகனும் இந்த நாட்டினுடைய குடிமகன், அவனும் ஒரு சாதாரண மனிதன். நடிகன்னா என்ன, அவன் தனிப்பட்ட மனிதனை ஒதுக்கி வச்சுருவீங்களா? அவனுக்கும் ஓட்டு உரிமை கொடுக்குறீங்கள. அவன் வந்து ஓட்டு போடுறான்ல, ஒரு நடிகன் வந்து ஓட்டு போடுறான்ல. உங்களுக்கு நடிகன் ஓட்டு போடாமல் வீட்டுக்குள்ளே இருக்கான் கிடையாதுல்ல, பொது வெளியில் வந்து ஓட்டு போடுறான்ல. அப்போ நடிகன் வந்து சாதாரண மனிதன். அவனுக்கு எல்லா விதமான கருத்துக்களை ஒரு பொதுமக்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம். அந்த கருத்து சொல்லியிருக்காருங்கிறதுக்காண்டி இப்படி டார்கெட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவங்க டார்கெட் பண்ணி இது பண்ணுற மாதிரி தெரில. அப்படி பண்ணால் வெறும் சூர்யா படம் கங்குவாக்கு மட்டும் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 சமீபத்திய உதாரணம் சொல்கிறேன். ஏன் பண்ணாங்க? கமலஹாசன் அவ்வளோ டார்கெட் பண்ணி அடித்தாங்களே, ஏன் அடித்தாங்க? இந்தியன் 2 இதே மாதிரி விமர்சனங்களுக்கு உட்பட்டுச்சு, இதே மாதிரி ட்ரோல் ஆச்சு. ஏன் படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற பேச்சுகள் இருக்குல்ல சார். இப்போ இந்தியன் 2க்குமே அந்த மாதிரி தான் பேசினாங்க, கங்குவாக்குமே அது மாதிரி தான் பேசினாங்க. ஸோ இதன் காரணமாக கூட அடிச்சிருக்கலாம்ல சார். இப்போது ஏன்னா கங்குவாக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி 2000 கோடி வசூல் அடிக்கும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த ரசிகர்கள்ட்ட இந்த பாஸ் நீங்கள் அப்படியே வச்சிங்க, வெற்றி விழாவில் சந்திப்போம்னு சொல்லி பேசியிருப்பார். இப்போ சூர்யா பேசும்போதே சொல்லியிருப்பார் படம் வந்து நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தார். சிவா பேசும்போது இது வந்து காற்றாற்று வெள்ளம், இதை வந்து தடுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பார். மதன் கார்கி சார் பேசும்போது இது வந்து 100 தடவை மேலே பார்த்துட்டேன் இந்த படத்தை, ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு அப்படின்லாம் பேசுறதுனால தான் இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வந்து இந்த படங்கள் வந்து சந்திக்குது சார். சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு வியாபாரம் பண்ணுறவன் அதில் வந்து சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். பீச்சில் முறுக்கு சுண்டல் விற்பாங்க. விற்கிறவன் அவரே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கடற்கரை ஓரமாக சின்ன பசங்க ஒரு 16-18 வயசு பசங்கள்லாம் முறுக்கு சுண்டல்னு விற்றுட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து இது நல்லா இருக்குமா முறுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். இப்போ நீங்கள் வாங்க சார் வேணாம்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சார் முறுக்கு நல்லாயிருக்கும் சார், வீட்டில் செஞ்ச முறுக்கு சார், சுண்டல் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணி விற்கிறான். ஒரு முறுக்கு சுண்டல் ஒரு பீச்சில் விற்கிற பையனே ப்ரமோட் பண்ணி விற்கிறான். அதனோட மொத்த மூலதனமே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 ரூபா இல்லை 500 ரூபா கூட இருந்துட்டு போகுது. 500 ரூபா மூலதனம் போடுற ஒரு சாதாரண பீச்சில் வியாபாரம் பண்ணுற சுண்டல் முறுக்கு விற்கிற ஒரு பையனே அவனுடைய வியாபாரத்தை ப்ரமோட் பண்ணி தான் விற்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இருக்கும்போது 400 கோடி 300 கோடி 500 கோடின்னு சொல்லும் போது ஒரு படங்கள் பிரம்மாண்டமாக வந்திருக்கும் போது படங்களை அவங்க வந்து சொல்கிறதுனால தப்பு கிடையாது. ஓவராக சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அது வந்து நீங்கள் சொல்கிறதுல தப்பு கிடையாது. அதாவது வந்து இதில் அவங்க வந்து இவ்வளோ விஷயம் சொல்லிட்டாங்க ஆனால் இதில் எதுவுமே இங்கே இல்லை, படத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து ஓகே, ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி வந்து நீங்கள் இப்படி இறங்கி அடிப்பீங்களா? இப்படி கண்ணாப்புண்ணான்னு விமர்சனம் பண்ணுவீங்களா? ஒருத்தர் வந்து அதாவது வந்து நேரடியாக வந்து தாக்குற மாதிரி இல்லை இருக்குது. தனிப்பட்ட நபரை ஒரு நடிகர் பேரை சொல்லி ஒரு டேரக்டர் பேரை சொல்லி இப்படி நேரடியாக நீங்கள் தாக்குவீங்களா? இது ப்ரொமோஷன் பண்ண தான் சார் செய்வாங்க. எந்த தொழிலையுமே ப்ரொமோஷன் இருக்கும். அது வந்து பெரிய தொழில். இப்போ எல்லாருமே படம் எடுக்கிற எல்லாருமே எந்த படம் சின்ன படம் 60 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஜிட்டலாக வந்ததுக்கப்புறம் நிறையா கேமரா, குட்டி கேமரா, செல்ஃபோன்லாம் தூக்கிட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கூட என்ன சொல்லுவாங்க? எங்கள் படம் நல்ல படம் தான் சொல்லுவாங்க. யாராவது மைக்கு ஏறி எங்கள் படம் நல்ல படம் இல்லை நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்களா? அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு அமைப்பு, ஒரு படங்கிறது வந்து எப்படின்னா எல்லா படமே ரஜினிகாந்த் கூட பாபா பண்ணார், விஜய் கூட வந்து ஏதோ ஒரு படம் பண்ணார், எனக்கு மறந்து போச்சு. இந்த பீஸ்ட்னு ஒரு படம் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. கலெக்ஷன் பண்ணிடுச்சா பண்ணலையாங்கிறது வேறு விஷயம். இப்போ ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எந்த தயாரிப்பாளரும் எந்த இயக்குனரும் எந்த நடிகரும் இந்த படம் தோல்வி படமாக அமையணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லை, இந்த படம் நஷ்டத்தை கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறது இல்லை. வியாபாரத்தில் இது பண்ணலான்னு
இது சினிமாவை பொறுத்த வரைக்கும்னா இது வந்து ஒரு கலைத்தொழில். இதில் வந்து ஒரு நடிகன் நல்லா நடிக்கணும், நடிகை நடிக்கணும், காமெடி நடிக்கணும், ஃபைட்டர் நடிக்கணும், பாட்டு நல்லா இருக்கணும், சொல்கிறேன் எல்லாமே இருக்கணும். ஃபைட்டு நல்லா இருக்கணும், பாட்டு நல்லா இருக்கணும், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும், லொக்கேஷன் நல்லா இருக்கணும், அவங்க போடுற காஸ்டியூம் நல்லா இருக்கணும், டைலாக்ஸ் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். அப்போ ஒரு படத்துக்கு இவ்வளவும் அமையுதுன்னா அது அமைப்பு. இதை வந்து நம்ம வந்து அதாவது வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு இது. இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் நீங்கள் இதெல்லாம் வந்து இது வந்து நான் வந்து ஒரு உளுந்தும் அரிசியும் இவ்வளோ நேரம் ஊற வச்சேன், இதை வந்து மிஷினில் போட்டு அரைச்சேன், நாளைக்கு இது இட்லி சுடலாம் தோசை சுடலாங்கிற கதை கிடையாது. இது உப்பை கலந்து தோசை சுட்டுடலாம், உப்பை கலந்து இட்லி சுடலாங்கிற கதை கிடையாது. இது அமைப்பு, அமைஞ்சு வரணும். எந்த படமாக இருந்தாலும் நல்ல நோக்கத்தோடு தான் ஒரு தயாரிப்பாளர் ஆரம்பிக்கிறாரு. அந்த படம் வந்து அமைஞ்சு வரணும். ஏன்னா பர்சனாலிட்டி ஆக்டர்ஸு அவங்க இவங்கன்னு எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் ஒரு படம் வரும். அப்போ அந்த அமைப்பு சில படங்களுக்கு வராது. அதாவது ஒரு 100 படம் எடுக்கிறாங்கன்னா 4 படத்துக்கு அது மிஸ் ஆகும், 10 படத்துக்கு அது மிஸ் ஆகும். அதுக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? அதுக்காண்டி கண்ணாப்புண்ணான்னு பேசுவீங்களா? என்ன வேணாலும் பேசுவீங்களா? வரமுறை இல்லாமல் பேசுவீங்களா? நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கங்குவா படமே எடுத்துக்கோங்க. முதல் ஷோலே ட்ராப் ஆயிடுச்சு படம். அடுத்த ஷோக்கே கூட்டம் வரல. அதுக்கு என்ன காரணம்? போட்டு வச்சு செஞ்சது தான் காரணம். ஏன் ஒரு வச்சு செய்கிறீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 4 நாள் கொடுங்க, அந்த படம் ஓடட்டும், ஒரு 2 நாள் கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு முழுசாக 4 ஷோ ஓடட்டுமே, இல்லை 5 ஷோ ஓடட்டுமே. அதுக்கப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்களேன். விமர்சனத்தை முதல் ஷோ, ஏன் முதல் ஷோ கூட கிடையாது, அந்த படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்தில் டக்குன்னு டைப் பண்ணிட வேண்டியது. இது இப்படி அது அப்படி நொக்கன்னு போட வேண்டியது. இது எப்படிங்க? சினிமா வந்து ஒரு பெரிய தொழிலுங்க. அது இப்போ தயாரிப்பாளர்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒரு படம் தயாரிக்கிறதே அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பெரிய படங்கள்லேயே வியாபார சிக்கல் இருக்குது. பெரிய படங்கள்லேயே வியாபார சிக்கல் இருக்குது. இந்த சூர்யா கங்குவா படத்துலேயே ஏகப்பட்ட டெபிசிட் ஆகி அதெல்லாம் சூர்யா ஏற்று பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறாரு. முதல் நாள் ஒரு 35 லட்சம் கொடுத்துருக்காரு, 2வது நாள் ஒரு 40 லட்சம் கொடுத்துருக்காரு ஃபைனான்ஸ் வாங்கின இடத்துல. இப்படியெல்லாம் பண்ணி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ சிரமங்கள் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகர் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரே ஒரு செகண்டில் நீங்கள் அதை ஊதி தள்ளிட்டு போனீங்கன்னா அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? ஜோதிகா வந்து நேற்று அறிக்கை கொடுத்தாங்க. சரி, இன்னைக்கு வந்து சுசித்ரா வந்து அதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன வான வேடிக்கையா? நீங்கள் 2 பேரும் என்ன மாற்றான் சகோதரர்கள், எப்பவுமே ஒட்டி ஒன்றா தான் இருப்பீங்களா? சூர்யா வேறு ஜோதிகா வேறுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விமர்சனத்தை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? சில பேர் வந்து இப்படி மாற்றுக்கருத்து விமர்சனங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற, நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை இங்கே, ஆனால் நீங்கள் சொல்கிற நபர், நீங்கள் பேரை சொல்லிட்டீங்க, அவங்க எல்லாரையும் பற்றி அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உடனே வந்து அவன் நடிகனா முதுகில் நானும் பார்த்தேன், முதுகில் வந்து அந்த உலக சினிமாவை ஷோல்டர் பண்ண போகிறானா அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அது சில பேர் அப்படி தான் பேசுவாங்க. அவங்கள நம்ம மாற்றவே முடியாது. ஒரு சிலர் நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க தனிப்பட்ட கருத்தை கண்ணாப்புண்ணான்னு வெளிப்படுத்த தான் செய்வாங்க. அது 1 2 பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதிலும் சொல்ல முடியாது, அவங்களையெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணும். நன்றிகள் சார், எங்களோட இவ்வளோ நேரம் நன்றி சார்.